இது வந்து சத்து மாவு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அந்த சத்து மாவை வச்சு நம்ம வந்து இதே மாவை சும்மா கொடுத்தா எந்த பிள்ளையும் திங்காது. இதை வந்து ஒரு கொலக்கட்டை மாதிரி செய்ய போகிறோம். சரியா? தண்ணியை கட்டு, தண்ணி மேலே காட்டுவேன். இது வந்து தண்ணி வந்து என்ன தண்ணினா சீனியில் போட்டு ஏலக்காய் போட்டு வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கோம். இந்த வெந்நியை வச்சு தான் இந்த மாவை கலக்க போகிறோம். அங்கே இதை கட்டும். இந்த மாவை இந்த பவுலில் கொட்டணும். பவுலில் வந்து இந்த மாவை கொட்டணும். இந்த மாவில் கம்மியாக தான் இனிப்பு இருக்கும். அதனால் பிள்ளைகள் சாப்பிடாது. கொலக்கட்டை போடச்சா கொஞ்சம் நிறைய இனிப்பாக இருந்தால் சாப்பிடுவாங்க. அதனால் ஒரு பவுலில் கொட்டியாச்சு. இப்போது இந்த சீனி கலக்கி வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஊற்றி கொலக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு ஊற்றணும். ஊற்றி இப்படி கிளறணும். இப்படி கிளறினோம்னா கொலக்கட்டை பிடிக்கிற பதம் வரும். அப்புறம் எடுத்து கொலக்கட்டை பிடிச்சி இட்லி சட்டியில் வச்சிடும். இட்லி பாத்திரம் எடுத்துக்கணும். அதில் தேவையான அளவு அவிக்கிற மாதிரி தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த இட்லி மூடி இருக்கலாம், இட்லி ஊற்றுவோம்னா அந்த இதை வைக்கணும். வச்சுட்டு இந்த பாருங்கள், கொலக்கட்டை அவிக்கிற மாதிரி பதம் வந்திருக்கா. இப்போ கொலக்கட்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். இப்படி பிடிக்க முடியல. இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிடணும். ரொம்ப தண்ணியாக்குனா கொலக்கட்டை பிடிக்க முடியாது. இந்த பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கிட்டு கொலக்கட்டையை பிடிச்சி அதை இட்லி சட்டி மேலே வைக்கணும். அப்படி பிடிக்கணும். பிடிச்சி இதில் லைனாக வைக்கணும். இதில் நான் வந்து வெறும் ஏலக்காய் மட்டும் தான் போட்டிருக்கேன். என்னால் மூஞ்ச கொட்டணும். ஏலக்காய் மட்டும் தான் போட்டிருக்கேன். சிலவங்க பருப்பு போடுவாங்க, பொரிகடலை போடுவாங்க, தேங்காய் போடுவாங்க. நம்ம இஷ்டம் தான், எதுனாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கட் பண்ணி சைடில் இப்போ வந்து இப்படி கொலக்கட்டை பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிய விடணும். 10 நிமிஷம் அவிஞ்சோன்னா கொலக்கட்டை ரெடி. இப்படி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சத்து போடும், ப்ரோட்டீன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். பாய்.